இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 13 வாரங்கள் நம்ம கொலோசேயர், பிலிப்பியர் புத்தகத்தை ஆராய்ந்தோம். அடுத்த இந்த வாரத்திலிருந்து அடுத்த 13 வாரங்கள் இன்னொரு தலைப்பு எடுத்து சிந்திக்க போகிறோம். அந்த தலைப்பு என்னன்னு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். தேவனுடைய விருப்பம் தான் என்ன? கீழ்ப்படிதலா, பரலோகத்துக்கு போவதா, 10 பிரமாணத்தை கைக்கொள்வதா? சரி, இதை இன்னும் கூட எளிமையாக நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை, பச்சிளங்குழந்தை அப்பா அம்மாட்ட இருக்குது. அந்த குழந்தையினுடைய விருப்பம் என்ன? அவங்க அம்மாட்ட இருக்கணும் அல்லது அவங்க அப்பாட்ட இருக்கணும், இதுதான் இல்லையா? ஒரு பெற்றோருடைய விருப்பம் என்ன? உண்மையாகவே ஒரு பெற்றோருடைய விருப்பம் தான் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு அன்பு காட்டணும், அந்த பிள்ளையினுடைய அன்பை பெறணும். இதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய விருப்பமாக அவங்களுக்கு இருக்கும் யதார்த்தமா. அப்ப ஒரு குழந்தைக்கு அம்மாவோட இருப்பது விருப்பம் போல, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளோடு இருக்கணும் என்பது விருப்பம் போல, அதே போல தேவனுடைய விருப்பம் என்ன? பரலோகமா, 10 பிரமாணமா, என்னது? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? நம்முடைய காணிக்கைகளா, நாம் செய்ய வேண்டிய ஊழியமா, எதுதான் தேவனுடைய விருப்பம்? இந்த அதிமுக்கியமான கேள்விக்கு பைபிள்ல வசனங்கள் நிரம்பி இருக்குது பாருங்க. ஆனா ஒரு வசனம் மிக தெளிவாக அப்படியே மேலோங்கி வந்து நிற்கிறது. அது என்னன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்க பவுலர் புறஜாதி மக்களுக்கு இந்த உண்மையை சொல்றார். இந்த அடிப்படையான உண்மையை அவர் சொல்லுகிறார். அந்த உண்மை என்ன? அப்போஸ்தலர் 17 24 முதல் 27 வரை. அப்போஸ்தலர் 17 24 முதல் 27 வரை. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. என் தேவன் யாரு? வசனம் 26 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். அப்ப தேவன் யாரு? சகலத்தையும் அவர் தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படைச்சிட்டு வசனம் 25 இரண்டாவது விஷயம் பாருங்க. தேவனை குறித்து எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். என்னவா? எல்லாத்தையும் படைச்சாரா? படைச்சிட்டு எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் எல்லாத்தையும் உயிரை கொடுத்தாரு. அவர் தொடர்ந்து அது சுவாசத்தை கொடுத்து பாதுகாத்து வருகிறார். சரிங்களா? இப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. என்னமா? மூன்றாவது அழகான விஷயம், தமக்கு யாதொன்றும் தேவையானது போல. அவருக்கு தான் தேவை இருக்குதா? அவருக்கு தேவை என்பது ஒன்றும் இல்லை என்று பைபிள் சொல்லுது. அதான். அப்ப அவருக்கு யாதொன்றும் தேவையில்லை. அவருக்கு அப்ப அவர் ஏதாவது அவர் கேட்கிறாரா? நம்ம ஏதாவது கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியுமா? அப்படின்னா மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சரி, அப்ப அவருடைய தேவைதான் என்ன? அவர் தான் படைச்சிருக்கிறார், அவர் தான் காத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. நம்மிடத்திலிருந்து, நம்முடைய கரங்களிலிருந்து அவர் பணிவிடை கொள்வது அவருக்கு விருப்பம் அல்ல, தேவையும் அல்ல. இப்ப அவருடைய விருப்பம் தான் என்ன? 26 பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். படைச்சவரு, காத்துட்டு இருக்கிறவரு, அடுத்தது யாதொரு தேவையும் அவருக்கு இல்லாதவரு, அவர் நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார், குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். சரிங்களா? சொல்லிட்டு வசனம் 27 கவனிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. என்னவா? பைபிள் சொல்லுது, கர்த்தராகிலும் தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தேடும்படி அப்படி செய்தார். தம்மை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னும் ஆங்கிலத்துல பார்த்தோம்னு சொன்னா, தேடுறது மட்டும் இல்ல, கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, தன்னை குறித்து உணர்வடையணும். We should seek him, we should feel after him, we should find him. அவரை தேடணும், அவரை குறித்து உணரணும், அவரை கண்டுபிடிச்சிக்கணும்.
அப்ப நம்ம அவர் என்ன விரும்புறாருன்னு சொன்னா, அவரை குறிச்சு தேடுவாங்களா, அவரை குறிச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்களா, அவரை குறிச்சு அவரை கண்டுபிடிச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு அவர்? அவர் ரொம்ப தூரத்துல கிடையாது, பக்கத்துல இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அவரை தேடணும், அவரை குறிச்சு உணரணும், அவரை குறிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னதான் சொல்ல வர்றாரு பவுலாரு? அப்ப அவரோட உறவுக்குள்ள வரணும், அதுதான் விஷயம். அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்பொழுது, கல்வாரி சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை ஒன்று செய்தார். அந்த ஜெபம் தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்க பிதாவானவர் என்ன விரும்புறாரு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. யோவான் 17க்கு வாங்க. ஜான் சாப்டர் 17, யோவான் 17 வசனம் 3. 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறியணும், அதுதான் வாழ்க்கை. இன்ஃபேக்ட் அதுதான் நித்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்து வாழ்க்கை, அந்த உலகத்து வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அவரை அறிய வேண்டும். அந்த அறிதல் என்கிற வார்த்தைக்குள்ளதான் அவரை தேடணும், அவரை குறிச்சு உணரணும், அவரை கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்றதுதான் பவுலார் மேலும் அதை விளக்குகிறார். அப்ப அந்த அறிதலுக்குள்ள இந்த 3 அழகான விஷயங்கள் இருக்குது. அவரை தேடணும், அவரை குறிச்சு உணரணும், அவரை கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அவர் என்ன விரும்புறார்? பரலோகம் போகணும் இல்லைங்க, கீழ்ப்படியணும் அதெல்லாம் ரெண்டாவதுங்க, நம்ம காணிக்கையை கொடுக்கணும் அதெல்லாம் அடுத்த விஷயங்க. அவரை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு தான் அவர் முதல்ல எதிர்பார்க்கிறார். அவரோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறோமா, உறவுக்குள் இருக்கிறோமா, இதை தாங்க அவர் விரும்புறார். இந்த உறவுக்குள் வருவது எப்படி, இந்த உறவுக்குள் வளருவது எப்படி குறித்து தான் அடுத்த 13 வாரங்கள் படிக்க போகிறோம். ஆக அவர் உறவுக்குள்ள நீங்க வரணும்னு விரும்புறீங்களா? இந்த 13 வாரங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, அருமையான தலைப்பிற்காக நன்றி. இந்த காலத்துல இப்படி ஒரு தலைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் அதை எங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவருக்குள் அந்த உறவுல வளரணும். அப்படி வளரணும்னு சொன்னா இங்க அதி முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? நம்மளுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். ஒரு மாணவன் அவன் மார்க் எடுக்கணும்னு சொன்னா அவனுடைய கரண்ட் மார்க் என்ன, அவன் சென்டம் எடுக்கணும்னா அவனுடைய மார்க் என்ன? இப்ப ஒருத்தர் நோயை சுகமாக்கணும் அப்படின்னா அவர் நோய் என்ன, டயக்னோசிஸ் இல்லாம பிரிஸ்கிரிப்ஷன் வருமா? வராது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் தான் பிரிஸ்கிரிப்ஷன். அப்ப நோய் என்னன்ற பரிசோதனை ஒன்று பண்ண வேண்டும். அப்ப நம்ம அந்த உறவுக்குள் வளரணும் அப்படின்னா, ஆமா எல்லாரும் வளரணும் அப்படிதான் நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. சரி, ஆனா அந்த உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை புரிய வைக்கத்தான் நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும். அங்கத்தான் உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட உறவு மட்டுமல்ல, நம்முடைய சபையானது தேவனோடு எப்படி உறவு வச்சிருக்குது, அது உண்மையிலேயே மணவாட்டியினுடைய குணாதிசயத்தை உடையதா இருக்குதா இப்படின்னு செக் பண்ணுங்க. ஆக இந்த வகுப்பானது எதை குறித்து படிக்க போகிறோம்னு சொன்னா, நம்முடைய உறவானது எப்படி இருக்கிறது, நம்முடைய உண்மை நிலையை உணரணும். சரிங்களா? அதான் ஒரு டயக்னோசிஸ். நம்ம ஒரு ஸ்கேன் இது. அப்ப அந்த ஸ்கேன் எங்க இருக்குது, அந்த சிடி ஸ்கேன் எங்க இருக்குது, அந்த எக்ஸ்ரே எங்க இருக்குதுன்னா, அந்த எக்ஸ்ரே பார்வை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 22 வரைக்கும் பார்த்தோம்னா அங்க ஒரு ஸ்கேன் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆண்டவர் என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே சொன்னவர் இல்ல. உலகத்தை யார் ஆள போறாங்க, ஆள போறவங்க என்ன நோக்கத்தோடு செயல்பட போறாங்க, சரிங்களா, எல்லாத்தையும் சொன்ன தேவன் இந்த கடைசி நாட்கள்ல கடவுளுடைய பிள்ளைங்க அவரோடு எப்படி உறவு வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். நம்மெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே, கடைசி காலம் முடிவு காலம் வர்றதுக்கு முன்பாகவே அவருடைய பிள்ளைகள் எப்படி கடைசி காலத்துல உறவு வச்சிருப்பாங்க அப்படின்றத சொல்லுகிற பகுதி தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 வசனம் 21 வரை. சரி,
இப்ப ஒரு விஷயத்தை இங்க பதிவிடுறாங்க. அப்ப நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்தாதான் எப்படி நம்ம அந்த உறவுக்குள்ள வரணும் அல்லது எப்படி அந்த உறவுக்குள்ள வளரணும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த உண்மையான நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம 3ஆ பிரிச்சு படிக்க போறோம். நம்முடைய நிலைமை, நம்முடைய மக்களின் நிலைமை என்ன, நமது பலன், நமது நிலைத்திருத்தல். நமது நிலைத்திருத்தல் என்ன, அதை குறித்து படிப்போம் பாருங்க. இந்த நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கணும்னா இந்த டயக்னோசிஸ் பண்றவர் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த பரிசோதனை பண்றவர் யாரு, அவரை குறித்து என்ன சொல்லுது பாருங்க பைபிள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. நிறுத்துவோம். இயேசுவானவரை எப்படி சொல்றாங்க? உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி. உண்மையா சாட்சி சொல்றவர் சொல்லுகிறதாவது, சத்தியம் உள்ள சாட்சி சொல்லுகிறவர் சொல்லுகிறதாவது, a faithful and true witness. இதே மாதிரி ஒரு வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயோ வருதுங்க. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு சின்ன க்ளூ கொடுக்கவா? எரேமியா புத்தகத்துல எங்கேயோ இதே சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா நம்ம இந்த நேரம் இருக்கிறது, இந்த நேரம் இது வேதத்தை படித்துக் கொள்வதற்கான ஒரு அருமையான நேரம். இது ஒரு பிரசங்கம் கிடையாது பாருங்க. பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிள் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும், அதுல நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஒப்படைக்க வேண்டும். அதுதான், அதனாலதான் சொல்றோம் நம்ம இந்த உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. இதே போல ஒத்த வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயோ வருது. எங்க வருது? எரேமியா புத்தகத்துல வருது பாருங்க. கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி இது வருதா? கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்ன சொல்ல வரோன்னு சொன்னா, இயேசுவானவர் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? நான் யார் தெரியுமா? ஐ எம் a true witness, I am a faithful witness. நான் உண்மையா சாட்சி சொல்றேன், சத்தியத்தை அடிப்படையில சாட்சி சொல்றேன், பைபிளின் அடிப்படையில நான் சாட்சி பண்றேன். உங்க உறவு எப்படி இருக்குது? சத்தியத்தின் அடிப்படையில சொல்றேன், உண்மையா சொல்றேன், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை இப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அவர் கொடுக்கக்கூடிய நிலைமை, அந்த விஷயங்கள் ஸ்கேன் கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா? சரியா தான் இருக்கும். சரிங்களா? ஆக அதுல இருந்து நம்முடைய உண்மை நிலைமை என்னன்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, வெளிப்படுத்தல் வசனம் 15க்கு போனோம்னா நம்முடைய நிலைமை என்னன்றது உண்மையும் உள்ள சாட்சி சொல்றாரு, சத்தியம் உள்ள சாட்சி சொல்றாரு. பாருங்க வசனம் 15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். அப்ப நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்படன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். வசனம் 15, வசனம் 16, வசனம் 17, வசனம் 19 இதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க கடைசி காலத்துல வாழக்கூடிய மக்களை பத்தி அது சொல்லப்படுதுங்க. ஏன்னா இது 7வது சபைக்கான தூது. 7வது சபைக்கான தூதுன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய மனவாட்டி, அவருடைய சபையானது எப்படி இருக்கிறது, அவருடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க. அப்ப அங்க சொல்லும் போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவர் உண்மையுள்ள சாட்சி, அவர் சத்தியமுள்ள சாட்சி. அவரு நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ வெதுவெதுப்பா இருக்கிற அப்படின்றதுல இருந்து வசனம் 19 வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கு 7 பிரச்சனைகள் அங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதாக சொல்றார். அந்த 7 பிரச்சனை வசனம் 15ல இருக்குது, வசனம் 16ல இருக்கு, வசனம் 17ல நிறைய இருக்குது, வசனம் 19ல இருக்குது. இப்படி 7 பிரச்சனைகள், 7வது சபைக்கு 7 பிரச்சனைகள் அங்க சொல்றாரு. அதுல அந்த 7 பிரச்சனை நீங்க முதல்ல கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுங்க. அப்ப அந்த 7 பிரச்சனைல 3 பிரதானமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த 3 என்ன? வசனம் 17 பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இதுல 3 மிக முக்கியமான விஷயத்த நான் எடுக்க விரும்புறேன். நானு 1, அவன் தரித்திரனா இருக்கிறான். 2வது அவன் குருடனா இருக்கிறான். 3வது அவன் நிர்வாணியுமா இருக்கிறான். 1 தரித்திரன் புவர், 2வது பிளைண்ட் குருடன், 3வது அவன் நிர்வாணியுமா இருக்கிறான் நேக்கட். அப்ப புவர்,
பிளைண்ட் அண்ட் நேக்கட். 3 பிரச்சனை. அவன் தரித்திரன், பிச்சைக்காரனா இருக்கிறான், அவன் குருடனா இருக்கிறான், அவன் நிர்வாணியா இருக்கிறான். சரி, இந்த பிச்சைக்காரன் தரித்திரன்னா அர்த்தம் என்ன? பணமே இல்லாதவனா? வஸ்திரம் இல்லாதவன் நிர்வாணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரெஸ்ஸே போடாம இருக்கிறானா? அடுத்தது குருடன் சொன்னா அவனுக்கு பார்வையே இல்லையா? இல்லை. இது தீர்க்கதரிசன புத்தகம். இதுக்கான அர்த்தம் என்ன செய்யுதுன்னா இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அப்ப தரித்திரன் யார்? குருடன் யார்? நிர்வாணி யார்? நிர்வாணி அவன் வெண் வஸ்திரம் அவன்கிட்ட இல்லை. அந்த வெண் வஸ்திரம்ன்றான் என்ன? சரிங்களா? அந்த வெண் வஸ்திரம் என்பது என்ன பாருங்க. பைபிள் சொல்லுது, அவன் வெண் வஸ்திரம் இல்லைன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வசனத்தை போடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதனாலதான் சொல்றேன் நான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற வஸ்திரம் இல்லாதவன் தான் நிர்வாணி. வஸ்திரம் இல்லைன்னா அவன் கிறிஸ்துவினுடைய நீதி இல்லாம இருக்கிறான். அவன் சுயநீதியை கூட போட்டிருக்கலாம். எப்படி? நம்ம இந்த 3 விஷயத்துக்கான விளக்கத்தை பார்க்குறோங்க. நிர்வாணின்னா என்ன, அடுத்தது குருடன்னா என்ன, அடுத்து தரித்திரன்னா என்ன, இந்த நிர்வாணின்னா என்ன? வெளிப்படுத்தல் 19 வசனம் சொல்லுது, அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப கிறிஸ்துவினுடைய நீதியை தான் பரிசுத்தவான்கள் அணிஞ்சிருப்பாங்க, அவங்க சொந்த நீதியை அணிஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் பார்க்குறோம். நம்ம ஆதாமு ஏவாளு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அத்தியலை தரித்திருந்தாங்க, இருந்தாலும் நாங்க நிர்வாணி, நாங்க ஒளிஞ்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாலும் தேவன் கொடுத்த அந்த ஒளியின் வஸ்திரம், தேவன் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரம் அணியாத போது நீ எந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் நீ நிர்வாணிதான். அப்ப அந்த ட்ரெஸ் என்ன? தேவனுடைய நீதி, கிறிஸ்துவினுடைய நீதியை போடாதவன், சுயநீதியை தரிச்சிருக்கிற எவனும் நிர்வாணி. உங்களுக்கு புரியுதா? சரி, இப்ப அடுத்தது இந்த நீதினா என்ன அர்த்தம்? ரோமர் 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது, 10 கற்பனை பத்தி சொல்லுது, அது நன்மையும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. சரி, அப்ப ஏற்கனவே ஒரு வசனம் கேட்டேன், எத்தனை தவறுகள் இருக்குது? 7 தவறு இருக்குது, அது எழுதுங்கன்னு சொன்னேன். அப்புறம் வெளிப்படுத்தல் 19 அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இப்ப ரோமர்ல அந்த வசனம் எங்க இருக்குது கண்டுபிடிச்சு எழுதுங்க. அப்புறம் இந்த உண்மையும் சத்தியம் உள்ள அப்படின்ற வார்த்தை எங்கேயோ எரேமியால வருதுன்னு சொன்னாங்க. 4 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க போடுறவங்க நீங்க இதெல்லாம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் போடுங்க. பைபிள் மீது நமக்கு ஆர்வம் வரணுங்க. அது ஏன் இந்த பாடத்துல உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அப்ப நிர்வாணின்னா அர்த்தம் என்ன? கிறிஸ்துவானவருடைய குணம் அவன்கிட்ட இல்லை. கிறிஸ்துவோட குணம் என்ன? கிறிஸ்துவின் குணம் தான் கற்பனையின் பொருள் அன்பு. தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப அவன் அன்பினால் அவன் கட்டளையை கைகொள்றான். தேவன் மீது உள்ள அன்பினால் கட்டளையை கைகொள்ளுதான் கிறிஸ்துவின் நீதியாகும். புரியுதா? அப்ப அந்த அன்பை கட்டளையில காட்டுறான். தேவன் மீதான அன்பை கீழ்ப்படிதல்ல காட்டுறான். நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க பாருங்க, ஆனா அன்பினால் கீழ்ப்படுகிறாங்களா? அது சுயநீதி, இல்லைன்னா சுயநீதி. அப்ப இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட அங்க வஸ்திரம் இருக்காது, அதாவது தேவனுடைய குணம் அவங்கள்ட்ட இருக்காது, அதாவது அவங்கள்ட்ட கீழ்ப்படிதல் இருக்காது, அவங்கள்ட்ட கீழ்ப்படியாமை இருக்கும். கண்டுபிடிக்கணும் பாருங்க. நம்ம உறவு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அவன் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான் அப்படின்னா அவன்கிட்ட நீதி இருக்காது, அப்படின்னா அவன்கிட்ட 10 கற்பனைக்கான கீழ்ப்படிதல் இருக்காது. நீங்க 10 கற்பனை இல்லைன்னு சொல்றீங்களா? 10 கற்பனை கைகொள்ள முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல 10 கற்பனை முடியாது கைகொள்ள முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்களா? நான் நிர்வாணி. சரி, இப்ப அவன் வஸ்திரம் இல்லாதவன் மட்டும் கிடையாது, அவன் குருடனாகவும் இருக்கிறான். குருடன் மட்டும் கிடையாது, அவன் தரித்திரனாகவும் இருக்கிறான். சரி, ஏன் ட்ரெஸ் இல்லை, ஏன் குணம் இல்லை, ஏன் வாழ்க்கையில 10 பிரமாணம் இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப புவர், அவன் தரித்திரனா இருக்கிறான். சரி, தரித்திரத்துக்கு ஆப்போசிட் என்ன? ஐஸ்வர்யம். என்ன அப்ப ஐஸ்வர்யம்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? வாங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ரொம்ப அழகான வசனம் பாருங்க. பைபிளை பேச விடுங்களேன், அருமையா
நம்ம வாழ்க்கையை பேசுங்க. பைபிளை குறித்து பேசும்போதுங்க வெண்டைக்காய் சுண்டைக்காய் முடிச்சுட்டு வரக்கூடாது. அது நம்ம குணம் சார்ந்த விஷயத்தை நம்ம தோண்டி எடுக்கணுங்க. அல்லது தேவனுடைய குணம் சார்ந்த விஷயத்தை எடுத்து அந்த குணத்தில் நம்ம களி கூறணுங்க. வசனம் பாருங்க, 2 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும். என்னவா? அழிஞ்சு போகிற பொண்ணு அக்கினியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, எப்படி கோல்டு ஃபயர்ல டெஸ்ட் ஆகுதோ அதை விட விலை உயர்ந்த உங்க விசுவாசம். இப்ப எது விலை உயர்ந்தது? நம்ம ஃபெய்த், நம்ம விசுவாசம். இதுதான் பொண்ணு, இதுதான் விலை உயர்ந்தது. அப்ப இவங்க தரித்திரர்னா இவங்கள்ட்ட கோல்டே இல்லைங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்கள்ட்ட விசுவாசமே இல்லைங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு இவன் மூளை பட்டு ஷார்ப்பான மூளை யாக்கோபு மாதிரி இவன் ஒரு ரூட்டை போடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரியுதா? அப்ப அவன்கிட்ட கீழ்ப்படுதல் இல்லை. 10 கற்பனைக்கு கீழ்ப்படுதல் இல்லை. 10 கற்பனைக்கு ஏன் கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொன்னா இவன்கிட்ட விசுவாசம் இல்லை. ஒரு சோதனை வரும்பொழுது இவன் ஒரு ரூட்டை போடுறான். சரிங்களா? இவனுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை அடையிறதுக்கு இவன் என்ன செய்யறான்னு சொன்னா இவன் தப்பான ரூட்டை போடுறான். இவன் தேவனை சார்ந்த ரூட்டை போடாதவன். அப்ப இவன்கிட்ட விசுவாசம் இல்லை. ஆக வஸ்திரம் இல்லை, நிர்வாணி அப்படின்னா 10 கற்பனை கீழ்ப்படுதல் இல்லை. அடுத்தது அவன்கிட்ட தரித்திரனா இருக்கிறானா அவன்கிட்ட பொண்ணு இல்லை, அதாவது அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, அந்த உறவு இல்லைங்க. கற்பனை ஏன் இல்லை? உறவு இல்லை. ஏன்னா அந்த கற்பனை வரணும்னு சொன்னா அந்த உறவு வேணும்ல. அந்த உறவு இருந்துச்சுன்னா வந்துடும். உறவு இல்லாதனால தான் அவனால கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியல. விசுவாசமே இல்லை பாருங்க. இவன் தரித்திரனா இருக்கிறான். ஏன் தரித்திரனா இருக்கிறான்? இவன் பொண்ணு அதை தேடுறதுக்கு பதிலா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு பதிலா இவன் வேற எதையோ தேடிட்டு இருக்கிறான். வேற எதையோ அழிய போகிற பொண்களை என்ன அதை போய் பார்த்துட்டு இருக்கிறான். இம்மைக்குரிய காரியங்கள்ல அவன் மனசை போய் விட்டுட்டு உழப்பிட்டு இருக்கிறான். அப்ப யோசிக்கணும், தரித்திரன் ஏன்னா விசுவாசம் இல்லை, நிர்வாணி கீழ்ப்படிதல் இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் என்ன? புவர், பிளைண்ட் அண்ட் நேக்கட். என்ன இப்ப 3வது குருடன். குருடன்னா என்ன அர்த்தம்? சரீர பிரகாரமானது அல்ல. குருடன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி குருடனாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் புரியும். அப்ப குருட அப்படின்னா 2 கொரிந்தியர் 4:4 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். என்னவா? இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவன் இருதயத்துல பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், God of this world, blinded their hearts. அப்ப இந்த உலகத்தின் தேவன் அவனுடைய மனசை குருடாக்கிட்டான். எது? அப்ப சாத்தான் சொல்றதுக்கு பதிலா இங்க எப்படி சொல்றாங்க? பிரபஞ்சத்தின் தேவன். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இந்த பிரபஞ்சத்தை காமிச்சு அவங்க மனசை லாக் பண்ணிட்டான். அவங்க கண்ணு இப்ப வேற மாதிரி பாக்குது. மனசு லாக் ஆயிருச்சுன்னா கண்ணு வேற மாதிரி பார்க்கணும். ஏன்னா மனசு தானே பாக்குது, கண்ணு பார்க்கலையே. அப்ப உலகத்தால ஈர்க்கப்பட்டு அவங்க பார்க்க வேண்டியதை வேற விதமா பார்க்கிறாங்க. இப்ப பைபிள்ல பாருங்க, 12 பேர் அனுப்பி வச்சாப்புல மோசே போய் அந்த பாலும் தேனும் ஒரு தேசத்தை பார்த்துட்டு வாங்கப்பான்னா 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 2 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. யார் இந்த 2 பேரு? காலேபும் யோசுவாவும். இவங்கெல்லாம் ஐயோ அங்க ராட்சச பிறவி அங்க இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் அங்க போக முடியாதுன்னு சொல்லும்போது இந்த 2 பேரு அந்த தேசத்தை எளிதாய் ஜெயிக்கலாம், அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம், அது நல்ல தேசம்தான், தேவன் மாத்திரம் பிரியமாய் இருந்தால் நம்ம தேசத்தை வென்றலாம். இப்ப இவனுக்கு பார்வை எப்படி அந்த மாதிரி வந்துச்சு? இவங்களுக்கு பார்வை எப்படி? ஐயோ அவங்க ராட்சசம் இருக்கிறாங்க, மண்ணு நல்லா இருக்கு, பழம் நல்லா இருக்கு, டேட்ஸ் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா நாங்கெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவங்க எல்லாம் ராட்சச பிறவியா இருந்தாங்க. ஆனா வெட்டுக்கிளி மாதிரி இருந்தாலும் சரி, தேவன் நம்ம மேல் பிரியமா இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த பார்வை அவங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு பாருங்க. அப்ப அவன் தான் காலேபு யோசுவா பார்க்கக்கூடியவன்.
ஆனா இவங்க குருடர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்காம உலகத்தால் அவங்க கரைபட்டு இருப்பாங்கன்னா அவங்க தான் குருடர்கள். அப்ப குருடன் யாரு புரியுதா? தேவன் எப்படி பார்க்கிறாரோ அவருடைய வார்த்தையின்படி பார்க்காம உலகத்தின்படி பார்க்கிறது குருடர்கள். குருடு யாரு தரித்திரன்? யார்கிட்ட விசுவாசம் இல்லையோ அவன் தரித்திரன். மூன்றாவது யார் நிர்வாணி? யாருக்கு 10 கற்பனைக்கு கீழ்ப்படுது இல்லையோ அவன் நிர்வாணி. வஸ்திரம் இல்லை, பாருங்க, பார்வை இல்லை, சோ பணம் இல்லை, சோ வஸ்திரம் இல்லை. அவன் பார்வையற்றவனா இருக்கிறான். ஆகையினால பிரச்சனை, அவன்கிட்ட பொண்ணு இல்லை, அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை. ஆக இந்த மக்கள்கிட்ட 7 வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் 7 பிரச்சனை, 7 சிம்டம் இருக்குங்க. ஆனா 3 மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை, அவன்கிட்ட பொண்ணு இல்லை, அவன்கிட்ட பார்வை இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன்கிட்ட கீழ்ப்படுதல் இல்லை. ஏன் கீழ்ப்படுதல் இல்லை? 10 கற்பனைக்கு அவன்கிட்ட விசுவாசமே இல்லைங்க. அதாங்க பொக்கிஷம். விசுவாசம் தான் பொக்கிஷம். இப்ப விசுவாசம் ஏன் இல்லை? அவன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறான், ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவர் வார்த்தையை பார்க்கல. ஆண்டவர் வார்த்தையை பார்த்துருப்பானா நாம் எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா மிக முக்கியமானது. நான் அன்பு பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் என்கிட்ட நேசிச்சாரு, நான் அன்பு பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவன்கிட்ட வார்த்தைக்கு இவன் கவனம் செலுத்தல, அந்த கவனத்தை உலகத்துல செலுத்திட்டு இருக்கிறான். சரி, இப்ப விஷயம் 3 புரியுதா? கீழ்ப்படுதல் இல்லை, விசுவாசம் இல்லை. ஏன்னா அவன் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறான். தேவன் பார்க்கிற விதமாக அவன் தன்னை உலகத்தை பார்ப்பது இல்லை. இந்த 3 விஷயத்துக்கு முன்பாக கொஞ்சம் உங்களையும் என்னையும் நிறுத்துவோம். நீங்க உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுவோம், ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன். உண்மையிலேயே நீங்கள் 10 பிரமாணத்திற்கு எல்லா சமயத்திலும் கீழ்ப்படுகிறவரா, கீழ்ப்படிபவளா? யோசிங்க. உங்களுடைய விசுவாசம் உண்மையிலே புடமிடப்பட்டு காக்கப்படுதா? அந்த விசுவாசம் தான் பொண்ணு, அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு அதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உண்மையிலேயே நீங்க அதுதான் பேணி பாதுகாக்கிறீங்களா? எவ்வளவு லைஃப் பிஸியா இருந்தாலும் நம்ம அந்த உறவை நம்ம பார்க்கிறவங்களா நம்பலாம். யோசிங்க. நம்ம பார்வை தேவனுடைய வசனம் எப்படி பார்க்குதோ அப்படி பார்க்கிறோமா, அல்லது உலகத்தின்படி பார்க்கிறோமா? கரெக்டா நீங்க உங்களை ஒத்துக்கோங்க. நீங்க என்ன, அல்லது நான் எப்படி இருக்கிறேன் நானு, அதான் கேட்கிறோம். சரி, இப்ப இது 3 பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்ப அவனோட நிலைமை பரிதபிக்கப்படத்தக்க நிலைமைங்க. மிசரபிள், ரொம்ப மோசமான நிலைமை. அவன் நிலைமை ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் மாதிரி. ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்றான்? லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் ஆளு இவன் சொல்றாப்புல, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப வசனம் 17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். அப்ப என்ன சொல்றாப்புல? எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், நிறைய என்கிட்ட பொருள் இருக்குது, எனக்கு ஒரு குறை, எனக்கு என்னப்பா குறை, சூப்பரா இருக்கிறேன்ப்பா, ஆண்டவர் கிருபையில நான் சூப்பரா இருக்கிறேன், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடைகிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் சூப்பர், என்னுடைய இல்லத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவன் கூட, அவன் தரித்திரன், அவன் நிர்வாணி, இதை அறியாமல், அவனுடைய உண்மையின் நிலைமையை அறியாமல் தான் ஐஸ்வர்யவான் என்றும் நிறைய பொருள் உள்ளவன் என்றும் எனக்கு ஒரு தேவையும் இல்லை என்றும் சொல்லுகிறான். இப்ப சொல்லுங்க, இவனுடைய நிலைமை எவ்வளவு மோசம். கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய மக்கள், கடைசி நாட்கள்ல இருக்கக்கூடிய சபையானது எப்படி இருந்திருக்கணும்? நான் அது ஐஸ்வர்யமான சபை சொல்லிருக்கணும், அது வெண்வஸ்திரம் தரிச்ச சபை அப்படின்னு சொல்லியிருக்கணும், அது பார்வையுள்ள சபை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆண்டவர். ஆனா அங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வேற மாதிரி சொல்லுதுங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர், அவன்கிட்ட நோய் முத்தி இருக்குது, ஆனா
அவன் ஹெல்த் டாக் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறான். டேய், நீ உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குப்பா அது லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்கிற, நீ போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போ, ஆனா நீ ஹெல்த் டாக் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிற. இதுதாங்க அதை அறியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பிரச்சனை 3 முக்கியமான பிரச்சனை. ஆனா அதெல்லாம் இல்லாம என்கிட்ட நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லையா, எல்லாமே எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப நம்முடைய நிலைமையை உங்களுக்கு புரியுதா? நம்ம அவர் உறவுக்குள் வளரணும்னா நம்ம அவருடைய உறவுல நாம் எங்க இருக்கிறோம்? கீழ்ப்பிடிதல் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? மனுஷங்க ஏதாவது சொல்றாங்க, ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஏதாவது சொல்றாங்க, டப்புன்னு தேவன் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிடுமா, அல்லது சக ஆள் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிடுமா? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வேலையில என்னுடைய எஜமான் இதை சொல்றாரு, உடனே ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை கேட்டு என்னப்பா அப்படிப்பா நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிறோமா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய வேதம் என்ன சொல்லுது, நான் வேதத்துக்கா போறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? என்னுடைய உறவு தேவனோடு இருக்கிறதா? நான் கற்பனையை உண்மையிலே நான் கீழ்ப்படிந்து அன்பை நான் காண்பிக்கிறேனா? ஐயோ, நான் கீழ்ப்படியாம தேவன் அவ்வளவு வருத்தப்படுவாரே, எனக்காக கலங்கினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்கிறேனா? நான் தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறேனா? இல்ல, நம்முடைய உண்மையான நிலைமை உங்களுக்கு புரியுதா? உண்மையிலே நம்ம ஆயக்காரராக நம்ம ஜெபிச்சிருக்கணும், ஆயக்காரன் நானு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்னா, இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற விஷயம், நான் ஒரு பரிசேயனாக இருக்கிறேன். அந்த பரிசேயன் ஆயக்காரன் கதை படிக்கிறோம்ல, அதுல அந்த பரிசேயனை பார்த்தாலே நமக்கு எப்படி தோணுது? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? அந்த வாழ்க்கை தாங்க நம்ம வாழ்றோம். ஆக நம்ம கத்துக்கொள்கிற பாடம் என்னன்னா, முதல்ல நான் என்ன செய்யறேன், நான் என்ன பிரசங்கம் பண்றேன், நான் என்ன பாட்டு பாடுறேன், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என்னுடைய தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்களுடைய உண்மையான இருதயத்தின் நிலைமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய நிலைமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். அதான் கத்துக்கிற பாடம். அறியாமல் அறிந்து கொள்ள வேண்டும். அறியவில்லை அவன் அறிந்து கொள்ளணும். அதுதான் விஷயம். 2வது, அப்ப நமது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமது பலனை புரிஞ்சுக்கணும். என்ன பலன் பாருங்க, 2 பலன் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. என்னன்னா, வசனம் 20, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இப்ப ஆண்டவர் இங்க முதல்ல ஒரு பலனை கொடுக்குற ரிவார்டை கொடுக்குறாரு. இந்த ரிவார்டு என்னன்னா, என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்துல நான் ஜெயிச்சு உட்கார்ந்தது போல நீங்களும் உட்காரும்படி அருள் செய்வேன். அருள் செய்வேன். அப்ப முதல் பலன் புரியுதா? சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க. எந்த சிங்காசனத்தை லூசிஃபர் எதிர்பார்த்தானோ அந்த சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. சரி, ஆனா என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இப்ப 2வது பலன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். முதல்ல பிதாவினுடைய சிங்காசனத்தை கொடுக்கிறார். 2வது, அவரோடு கூட நம்மோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்றார். நமக்கு உணவு தரார், அந்த டைம் தரார். நம்மோடு கூட அவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். ஸோ வி கேன் ஸ்பெண்ட் டைம். நம்ம அவரோடையும் அவர் நம்மோடையும் உட்கார்ந்து என்ன செய்யலாம்? போஜனம் சாப்பிடலாங்க. அப்ப முதல் பலன் சிங்காசனம், பிதாவின் சிங்காசனம். 2வது, அவரோடு கூட போஜனம், அதாவது பிராக்கெட்ல அவரோடு கூட நேரம் செலவு பண்ணலாம். இது 2மே யாருக்கு? வசனம் 21ல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நிபந்தனை இருக்குது. வசனம் 20ல அங்க ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு முடிங்க, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்ப கதவை திறந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சமம். அதான், கதவை திறந்துட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சமம். கதவை திறக்கிறவங்களுக்கு இங்கேயும் சோறை கொடுப்பாரு, அங்கேயும் சோறு கொடுப்பாரு, இங்கேயும் நேரத்தை அவரோட செலவிடலாம்,
அங்கேயும் நித்திய நித்தியமா சொல்லலாம், நான் பிதாவினுடைய சிங்காசனத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றார். சரி, இப்படி அவர் சொல்றாரு. ஒருவேளை ஜெயிக்கல, ஜெயிச்சா 2 பலன், போஜனம், சிங்காசனம். ஜெயிக்கலன்னா வசனம் 16 நான் வாசிக்கிறேன், நீ கண்டுபிடிச்சிருங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்றி வாந்தி பண்ணி போடுவேன். ஐ வில் வாமிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத். நான் உன்னை வாந்தி எடுத்து போட்டுருவேன்ப்பா. அப்ப ஜெயிச்சாங்கன்னா 2, ஜெயிக்கலன்னு சொன்னா உன்னை என்கிட்ட இருந்து வெளில தூக்கி போட்டுருவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சரி, இவ்வளவு மோசமா சொல்றாரு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்? வசனம் 19 பாருங்க. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து. ஜாக்கிரதையே இல்லை, கேர்லெஸ்ஸா இருக்கிறாப்புல, மற்றதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கிறாப்புல. எப்படி பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை கொண்டு போய் எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிற மகனே மகளே. ஆனா எங்க ஜாக்கிரதை இருக்கணும், அங்க ஜாக்கிரதை இல்லை. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் ஏன் நீ ஜெயிச்சினா இது 2 கொடுக்குறேன், நீ ஜெயிக்கலன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுறேன். ஏன் சொல்றாரு? அவுட் ஆஃப் லவ். நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ மனம் திரும்பு. எங்க இருந்து மனம் திரும்பு? நீனு உன் பார்வை சரியில்லைப்பா, நீ நான் பார்க்கிற விதமா நீ பார்க்கல, அதுல மனம் திரும்பு. நீனு என்கிட்ட ஐக்கியமா விசுவாசமா இல்ல, நீ என்னோடு கூட உறவுல வா. வார்த்தைய படிச்சாதான் உனக்கு உறவு வரும். உறவு வந்துருச்சுன்னா நீ 10 கற்பனையை கைகொள்வ, நீ நிர்வாணியா இருக்க மாட்ட. ஆக நீ நிர்வாணியா இருக்கிறத ஜெயிச்சிரு, நீ தரித்திரனா இருக்கிறத ஜெயிச்சிரு, நிக்குடனா இருக்கிறத ஜெயிச்சிரு. எல்லாத்துக்கும் மேல எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற பத்தியா, அந்த அகந்தையிலிருந்து நீ ஜெயிச்சிரு, அந்த திமிரில இருந்து ஜெயிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ வார்த்தைக்குள்ளேயே வரல, ஆனா நீ சொல்ற என்கிட்ட தான் எல்லா சத்தியமும் இருக்குன்னு சொல்ற. சத்தியத்தெல்லாம் பார்த்துட்ட, அந்த சத்தியத்துக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்த்தாயா? நீங்க பார்க்கலீங்க. நீங்க அதனாலதான் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆக ஆண்டவர் சொல்றாரு, அன்புனால உன்னை சிக்ஷிக்கிறேன், உன்னை நான் இழக்க விரும்பல, நானு உனக்கு நான் 2 பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை சொல்றாருங்க. எனவே அன்புனால சிக்ஷிக்கிற ஆண்டவர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வசனம் 18 பாருங்களேன். அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த 3 பிரச்சனைகளுக்கு 3 காரியம் தீர்வு தரார். 3 பிரச்சனை என்ன? தரித்திரம், குருடு, நிர்வாணி, இல்லையா? அவர் என்ன சொல்றார்? வசனம் 18 பாருங்க. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புறமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த படிக்கின்ற வார்த்தை 3 முறை வருது, கவனிச்சிங்களா? ஐஸ்வர்யவானவங்க படிக்கு, தோன்றாதபடிக்கு, பார்வையடையும்படிக்கு. நீ ஐஸ்வர்யவான ஆகணும்னு சொன்னா பொண்ணை கொடுக்குறேன், உன் நிர்வாணம் தோன்றக்கூடாது, அவலட்சணம் தோன்றக்கூடாது அப்படின்னா வெண்வஸ்திரங்களை தரேன். அடுத்தது, நீ பார்வை அடையணும்னா உன் கண்ணுக்கு கலிகம் தரேன். அந்த கண்ணுக்கு கலிகம் தான் என்ன பார்க்கலாமா? கண்ணுக்கு கலிகம் என்ன? வெண்வஸ்திரம் நீதின்னு பார்த்தாச்சு, பொண்ணு விசுவாசம் பார்த்தாச்சு, சரிங்களா? யார்கிட்ட வஸ்திரம் இருக்கும், யார்கிட்ட நீதி இருக்கும், யார்கிட்ட விசுவாசம் இருக்குதோ அங்க நீதி இருக்கும். ஏன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். என்ன? ஆனா இந்த விசுவாசம் எங்கேருந்து வரும்? எங்க கண்ணுக்கு கலிகம் இருக்குதோ அவன் தன் நிலைமைய பார்க்கறான், ஆண்டவர்கிட்ட உறவுக்குள்ள போறான், அவன் கீழ்ப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப கண்ணுக்கு கலிகம் என்பது என்ன? என்ன எப்படிங்க பார்வை அடையிறது? அதான் யோபுல வாருங்க. யோபு சொல்றாப்புல, யோபு 42க்கு வாங்க. யோபு 42 வசனம் 5ங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்ப என் கண்ணு பார்க்குது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டா கண்ணு பார்க்குது, மனஸ்தாபப்படுறேன், தாழ்மை அடைகிறேன். அப்படின்னா அந்த கலிகன்றது என்ன? தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய வார்த்தையில முக்கியமா எது புரிஞ்சுக்கிறது? எது கண்ணை திறக்கும்? தேவனுடைய கிருபை. 2 கொரிந்தியர் 4:4-4:5 பார்த்தீங்கன்னா விஷயம் புரிஞ்சிடும். அப்ப அந்த கண்ணுக்கு கலிக்கன்றது என்னன்னா கிருபை உள்ள வார்த்தை. நம்ம என்னென்னமோ படிச்சிருக்கிறோம், அந்த வார்த்தைக்கு போகணும். வார்த்தையில பொக்கிஷம் கிருபையை புரிஞ்சுக்கணும். அப்படி கிருபையை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்ணு தெளிவா பார்க்க ஆரம்பிக்குது. தெளிவா பார்த்துச்சுன்னா, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, டாக்டர்கிட்ட ஓடுது. டாக்டர் என்ன பண்ணிடுறாரு? மருந்தை கொடுத்துட்றாரு. உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பணும். என்னுடைய வார்த்தை குறித்து பிரசங்கத்துக்கு யூஸ் பண்றேன், இன்னொருத்தங்க தப்ப சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா நம்ம நிலைமை எப்படி இருக்குது? அல்லது மேலோட்டமா வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்கிட்ட என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஸ்கேன் பண்றதுக்கு போறோமா? அப்படி போனோம் அப்படின்னா நான் தாழ்மை அடைகிறேன், நான் மனஸ்தாபப்படுறேன், ஐயோ சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போறேன். ஆண்டவர் மருந்து கொடுத்து என் வாழ்க்கையில வஸ்திரத்தை கொடுக்குறாருங்க. அப்ப இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது விஷயம் வந்து என்னன்னா, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போகணுங்க. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போனா அங்கதான் நம்ம பார்வை சரியடையுங்க. அந்த வார்த்தையின்படி நம்ம பார்வை சரியடைஞ்சிருச்சுன்னா மற்ற 2 பிரச்சனை, உறவு சரியாயிரும், கீழ்ப்படிதல் தானா வந்துடும். அப்ப முதல்ல ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். நாம் நம்முடைய நிலைமை இன்னது என்பதை அறிய வேண்டும் என்று கத்துக்கிட்டோம். 2வது, நம்முடைய நிலைமை என்னதென்று அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கிருபைக்கு நாம் செல்ல வேண்டும். புரியுங்களா? சரி, அப்ப நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம். அது கீழ்ப்படியாத நிலைமை, உறவில்லாத நிலைமை, தேவன் பார்க்கிற விதமா பார்க்காத நிலைமை, அதான் விஷயம். இப்ப நம்ம இந்த 3 பிரச்சனையை ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். பரலோகத்துல பிதாவின் சிங்காசனம், போஜனத்தையும் ஆண்டவர் தர்றாரு, அந்த ஐக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தர்றாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப இன்னொரு வசனத்துக்கு போறோங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை பல முறை வருதுங்க. எத்தனை முறை நீங்க தான் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, யோவான் 15ல் ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலும் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு வார்த்தைங்க 4 முறை இங்கேயே வந்துருச்சு. ஒரு வசனத்துல, 4ஆம் வசனத்துல மட்டும் ஒரு வார்த்தை 4 முறை வந்துருச்சு. அது என்னன்னா நிலைத்திருத்தல். யோவான் 15ஆம் அதிகாரத்துல மட்டும் இந்த நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. நீங்க போய் என் பேச்சை மட்டும் கேட்கக்கூடாது, நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சு பைபிள்ல போய் பார்க்கணும். அதுதான் நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி. அப்ப நீங்க வாங்க, நிலைத்திருத்தல். அப்ப நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு சொல்றாரு பாருங்க. வசனம் 1, 2, 3 பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நோக்கி போகும்பொழுது அவர் கெத்செமனே தோட்டத்துல பேசின கடைசி சில வார்த்தைகள் தான் 14ஆம் அதிகாரம், 15, 16, 17. இந்த 4 அதிகாரங்கள் இயேசுவினுடைய கடைசி சில வார்த்தைகள். அதில் ஓமையை பயன்படுத்துறாரு. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, நான் திராட்சை செடி, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவரை அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். கவனிச்சிங்களா? நான் ஒரு செடிங்க, என் மீது படர்ந்த கொடியா நீங்க இருக்கணும் அப்படின்றார். என்ன அதுதான். இப்ப அந்த செடி இல்ல கொடி படர்ந்திருக்கிறதுக்கு வார்த்தை தான் நிலைத்திருத்தல் அப்படின்ற வார்த்தைய சொல்றாரு. இப்ப அந்த செடியில கொடி படர்ந்திருப்பது போல நீங்க எண்ணில நிலைச்சிருக்கணும் அப்படின்றாரு. இப்ப நிலைத்திருத்தல் அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா? பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தையும் தீர்க்க தரிசன ஆவியிலிருந்து ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த நிலைத்திருத்தல்ன்ற வார்த்தை பிடிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம உண்மையிலேயே நினைச்சிருக்கிறோமா? ஏன்னா நம்மகிட்ட வஸ்திரம் இல்லையே. பத்து கற்பனை குறிச்சு பேசுறோம், கீழ்படிறோமா? விசுவாசத்தை குறிச்சு பேசுறோம், விசுவாசம் ஐக்கியம் நம்மகிட்ட காணப்படுதா?
நம்ம தேவன் பார்க்கிற விதமா பார்க்கிறோமா அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம அவர்கிட்ட நிலைச்சிருக்கல. அப்ப அந்த நிலைத்திருத்தல்னு அர்த்தம் என்ன? யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே போறார். சீஷர்கள் 2 பேர் போய் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. யோவான் 1:38-39 பாருங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின்னே செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அங்கே தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். தங்கினார்கள் இருக்குல்ல, அதுதான் அங்கதான் தரிச்சிருந்தாங்க, அங்க நிலைத்திருந்தாங்க. அதுதான் அர்த்தம். தே அபோர்டு, அங்க குடியிருந்தாங்க. அப்படின்னு இந்த கொடி எங்க குடியிருக்கணும்? இந்த 2 சீஷர் போயிட்டு அவர் வீட்டுல குடியிருந்தது போல இந்த கொடி எங்க குடியிருக்கணுமா? அதாவது இந்த குடியிருத்தல் தான் நிலைச்சிருத்தல். இந்த கொடியானது அந்த செடியில குடியிருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா அது உதிர்ந்து போயிடும். உடனே தூக்கி போட்டுருவாரு திராட்சை தோட்டக்காரர். அப்ப நிலைத்திருத்தல்லாம் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல ஒட்டி கொண்டு இருத்தல், அப்படி அங்க குடியிருத்தல் என்று அர்த்தம். இதை குறிச்சு தீர்க்க தரிசனாவே ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்பது அவரது ஆவியை தொடர்ந்து பெறுவதையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி அவருடைய பணிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதையும் குறிக்கிறது. என்னவா? 2 விஷயங்க. என்னவா? தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்பது அவரது ஆவியை தொடர்ந்து பெறுவது. காலையில மட்டுமல்ல, காலையில நம்ம எழுந்திருக்கிறோம், அப்ப மட்டும் ஆவியை பெறதல்ல, வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் ஆவியை பெற்றுக்கொண்டே இருப்பது. அப்புறம் வழி பயணத்துல எல்லாம் பெற்றுக்கொண்டே இருப்பது, வேலை பார்க்கும் போது பெற்றுக்கொள்வது, இப்படி அந்த நேரம் முழுவதும் பெற்றுக்கொண்டிருப்பது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வேற விதமா சொல்றாங்க. எவ்வித நிபந்தனையும் இன்றி அவருடைய பணிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதையும் குறிக்கிறது. அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஆவியை வாங்கி நம்ம ஒப்பு கொடுப்பது, ஆவியை வாங்கி ஒப்பு கொடுப்பது. அப்ப அவருக்கும் நமக்கும் அந்த உறவு இருக்கு பாருங்க. காலையில பைபிள் படிச்சோம், ஐயோ, அப்புறம் அவரை பத்தின நினைப்பே இல்லாம இருப்பது அதுதாங்க லவோதிக்கியா. காலையில பைபிளே படிக்கிறது இல்லை, அப்படியே படிச்சாலும் பைபிளை மூடும் போது என் எண்ணமும் மூடிடுது. அப்படி கிடையாதுங்க. செடியில கொடி நிலைச்சிருப்பது போல, செடியில கொடி குடியிருப்பது போல இவன் அப்படியே ஆண்டவருக்குள்ளவே குடியிருக்கிறான். அவர்கிட்ட இருந்து ஆவி வருது, இவன் ஒப்படைக்கிறான். அவன்கிட்ட இருந்து ஆவி வருது, ஒப்படைக்கிறான். ஆண்டவரே இந்த வேலையை எப்படி செய்வது, ஆண்டவரே இந்த ஃபோன் காலுக்கு எப்படி ஆன்சர் பண்றது, ஆண்டவரே எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படியே போக்குவரத்துமா என்ன செய்யுதுன்னா காரியம் இருந்துட்டே இருக்குது. இதுதான் குடியிருத்தல், இதுதான் நிலைத்திருத்தல். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உறவு அப்படி இருக்குதா? நீங்க காலையில கடகடன்னு சமைச்சு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறீங்க, அதுக்கப்புறம் தேவனோடு இருக்கிறீங்களா? மத்தியானத்துல தேவனோடு இருக்கிறீங்களா? சாயந்தரத்துல இருக்கிறீங்களா? பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்த பிற்பாடு இருக்கிறீங்களா? இரவு நேரம் படுக்கிற வரைக்கும் இருக்கிறீங்களா? நீங்க அவர்கிட்ட பேசுவதும், அவர் உங்கள்கிட்ட பேசுவதும், அவர் பேசுனதுக்கு நீங்க கீழ்ப்படிவதும், ஒப்பு கொடுப்பதும், அப்படியே உங்க வாழ்க்கை முழுக்க விடுதா? இன்னைக்கு அப்படி இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. மனிதனுக்கும் அவனது தேவனுக்கும் இடையில் தகவல் தொடர்பு எப்போதும் தடையின்றி இருக்க வேண்டும். திராட்சை செடியின் கிளை பசுமையான அதன் தண்டில் இருந்து எப்போதும் சாற்றை பெறுவது போல நாமும் இயேசுவை இறுக பற்றி கொண்டு விசுவாசத்தின் மூலம் அவருடைய சொந்த சுவாபத்தின் உறுதியையும் பூரணத்தையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரியுதா? குடியிருக்கிறது, அங்கேயே தரிச்சிருப்பது, அதுதாங்க அர்த்தம். சரி, இப்ப அங்கேயே நிலைத்திருக்கிறது அப்படின்னு வரும்போது 2 வகையில நம்ம நிலைச்சிருக்கிறது இல்லைங்க. ஒண்ணு சுத்தமாவே கொடி பாட்டுக்கு இருக்குது, செடி பாட்டுக்கு இருக்குது, நமக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, சுத்தமா பைபிளே படிக்கிறதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது, ஊழியத்துக்கு போறதே கிடையாது, சர்ச்சுக்கு போறதே கிடையாது. இது சுத்தமா செடிக்கும் கொடிக்கும் சம்பந்தம் இல்லாம கிடக்குது. அப்ப செடியில கொடி இல்லைன்னா, தனியா கிடக்குதுன்னா கொடி என்ன ஆகுங்க?
கொடி தனியா இயங்க இயலாதுங்க. அது செடியில தான் என்ன செய்யணும், இருக்கணும். இப்ப அது செத்துரும், உலர்ந்து போயிரும். அவ்வளவுதான், அறுத்து போட்டுருவாங்க கனி கொடுக்கலனா. இப்ப ஒண்ணு அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சம்பந்தமே இல்ல. ரெண்டாவது எப்படின்னு சொன்னா, மேலோட்டமா ஒருத்தன் சுத்தமா தூங்கிட்டு இருக்கிறான், பைபிள் படிக்கிறதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் கேட்பான், ஆனா கவனமா கேட்க மாட்டான். இது ரெண்டுக்கும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் பாருங்க. அதாவது நிலைச்சிருக்கு, ஏன் நிலைச்சிருக்கல, ரெண்டு வகையில நிலைச்சிருக்கல. நம்ம ஒண்ணு மேலோட்டமா இருக்கிறோம், அது சாறு எடுத்துக்க முடியல, அல்லது சுத்தமா சம்பந்தமே இல்லாம இருக்கிறோம். இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ 3 தடவை சேவல் 2 முறை கூவும் பொழுது 3 தடவை மறுதளிப்பப்பா, நீ ஜெபம் பண்ணு. பேதுருவை கூட்டிட்டு போய் தான், அந்த 3 பேர்ல பேதுரு இருக்கிறான் இல்லையா, நீ ஜெபம் பண்ணுப்பா, விழித்திருங்கள் சொன்னார். அப்புறம் தனியா வந்து, பேதுரு நீ இன்னும் தூங்குறியா கேட்டாரா, கேட்கலையா? பேதுரு பேரை சொல்லி கூப்பிட்டாரு. பேதுரு 1 மணி நேரம் எடுத்துக்க கூடாதப்பா. ஏன் பிரச்சனை வருது? அப்படி இருக்கும் பொழுது இந்த பேதுரு தூங்கி சுத்தமா சம்பந்தமே இல்லை பாருங்க, கனி கொடுக்கலாம. அந்த மாதிரி நாம ஒருவேளை பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம இருக்கலாம். இன்னொன்னு, இந்த பிலாத்து சத்தியமாவது என்னன்னு கேட்டான். கேட்டுட்டு அவன் அப்படியே திரும்பி போயிடுறான். யோவான் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 18, மன்னிக்கவும், யோவான் 18 வசனம் 38 பாருங்களேன், ரொம்ப அழகான. அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். கேள்வி கேட்டான், பதில பெற்றானா? இல்ல. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஒண்ணு ஜெபமே பண்ணாம சுத்தமா வயர அத்து போய் கிடக்கிறோம், இல்லைன்னா கனெக்ஷன் இருக்குது, பிளக் பாயிண்ட் போட்டோம், ஆனா சுவிட்ச் ஆன் பண்ணாம கிடக்கிறோம், சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறோம். இப்ப 2, அப்ப நிலைத்திருத்தல், அந்த ஐக்கியம் இருக்க, அந்த குடியிருக்கிறது இருக்க, வசனத்திலேயே அவருக்குள்ளேயே அப்படியே ஊறி போய் இருக்கிறோம் பாத்தீங்களா? அது ஏன் இல்லாம இருக்கிறோம், ஏன் உலர்ந்து போய் கிடக்குது அப்படின்னா, ஒண்ணு, நீங்க சுவிட்சை போடாம பிளக் பாயிண்ட்ல போட்டுட்டு இருக்கலாம். பிளக் பாயிண்ட்ல போட்டாச்சு, ஆனா சுவிட்ச் ஆன் பண்ணாம இருக்கிறீங்க. ரெண்டாவது, அது எப்படி? பைபிள் படிக்கிறோம், என்ன படிக்கிறது, என்ன என்ன ஆண்டவர் பேசுறாரு தெரியாது, ஆனா படிச்சு முடிச்சிட்டோம். காலையில பைபிள், சாயந்தரம் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி படிச்சு முடிச்சாச்சு. இல்ல, சுத்தமாவே கிடையாது, தொடர்பே கிடையாது. சர்ச்சுக்கு வந்தாலும் என்ன ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. அப்ப 2 வகையில நீங்க எந்த வகை? பேதுரு மாதிரியா, அல்லது பிலாத்து மாதிரி கனெக்ஷன் ஆகி சுவிட்ச் ஆன் பண்ணாம நான் இருக்கிறேன்னா? நான் யோசிக்கிறேன். இப்ப யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆண்டவரை ஏன் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். 15:4 பாருங்க. யோவான் 15:4, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்ப கொடி செடியிலேயே நிலைச்சிருக்கணும், கனி கொடுப்பதற்காக நிலைச்சிருக்கணும். வசனம் 7 பாருங்க. இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன் நான் அவரோடவே தங்கணும், அவர் வசனத்துக்குள்ளாகவே நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் அப்படி போயிட்டு போயிட்டு அவரோட போயிட்டு போயிட்டு ஏன் வரணும்? ஒவ்வொரு நாளும் அவரை வச்சே நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யணும். ஏன் செய்யணும்? நாளின் தொடக்கத்தின் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட கலந்து பேசிக்கிட்டே இருக்கணும். எப்படி? சரிங்களா? அப்ப வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா நிலைத்திருந்தால், குடியிருந்தால், அப்படியே ஊறி போயிருந்தால், நீங்க கேட்கிற ஜெபத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்க ஜெபத்திற்கு பதில் இல்லாம இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க கொடி தனியா, செடி தனியா இருக்கிறீங்க. இந்த விஷயம் நீங்க நிலைச்சிருந்து பாருங்க, கனி கொடுப்பீங்க. நீங்க நிலைச்சிருந்து பாருங்க, உங்க ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா பதில் இருக்குதா? இதை கேட்கிற உங்களுக்கு பதில் இருக்குதா? நீங்க கனி வரணும். கனி ஏன் வரல? நிலைச்சிருக்கல. நிலைச்சிருந்தீங்கன்னா கனி வரும். கனி வந்துன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், பிதாவும் மகிமைப்படுவார். சரி, எப்படிங்க நிலைச்சிருக்கிறது? அங்கேயே ஆன்சர். வசனம் 7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப நீங்கள் என்னிலும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்ப தேவனுடைய வசனத்தை படிக்கணும், அது நமக்குள்ளாக இருக்கணுங்க.
வசனத்தை குறித்து யோசிக்க 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 அது இன்னும் உள்ள ஊற 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 அப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரோட தொடர்புக்குள்ளே இருப்போம் பாருங்க. வசனத்தை படிச்சு அப்படி நமக்குள்ள ஊறி போச்சுன்னா, அந்த வசனம் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, தொடக்கத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன காரியம் முதல் பெரிய பெரிய காரியம் வரைக்கும், ஆண்டவரே இது சரியா, இது சரியா, இது சரியா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு உறவின் அடிப்படையில நம்ம இருப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையில மூலமாக நிலைச்சிருக்கிறோமா? அப்ப அந்த விசுவாசம் தாங்க பொண்ணு, அதுதாங்க உறவு. அது கடைசி கால கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. ஏன்னா பைபிளை போய் அவன் பார்க்கல. அப்ப நம்முடைய உண்மையான நிலைமையை நம்ம அறிய வேண்டும். உண்மையான நிலையை அறிந்ததற்கு நம் பைபிளுக்கு போக வேண்டும். நம்ம அவருக்குள்ளாக நம் குடியிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நிலைச்சிருந்தோம் சொன்னா ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரு. நிலைச்சிருந்தோம் சொன்னா கனியை கொடுப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறீங்களா? அல்லது வேற ஏதேனும் காரியங்கள் நிலைத்திராதபடி பேருக்கு பிலாத்து போல இருக்கிறீங்களா? அல்லது சுத்தமாவே தொடர்பு இல்லாம பேதுரு போல தூங்கிட்டு இருக்கிறீங்களா? வாங்க, இந்த 13 வாரங்கள் எப்படி அவருக்குள்ள நிலைச்சிருக்கலாம், எப்படி அவர் உறவுக்குள்ள வளரலாம் அப்படின்னு சொல்லுது. நான் உண்மையிலே உறவுக்குள் வளரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆமீன் போடுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள்கிட்ட அதிக சத்தியம் இருக்கு, தலைமுறை தலைமுறையாய் பல ஆசீர்வாதம் இருக்குதுப்பா. ஆனா எங்கள்கிட்ட உறவு இருக்குதா அப்படின்னு பார்த்தா நாங்க நிர்வாணியா இருக்கிறோம். ஆண்டவரே, தரித்திரரா இருக்கிறோம், குருடரா இருக்கிறோம். எங்க உண்மை நிலை அறியாதவர்களா இருக்கிறோம். நாங்கள் நிலைத்திருக்கும்படி, உமக்குள்ளாக குடியிருக்கும்படி, உம்முடைய நினைப்பு எங்களுக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்கும்படி, விசேஷமாக நீர் வெளிப்படுத்தின காரியத்திற்கு ஒப்படைக்கின்ற அந்த வாழ்க்கை வாழும்படி உதவி செய்தரணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.